திருச்சி மாநகரத்தில் முதல்ல நடக்கும் பொழுது அங்க கொடுத்திருந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்த காவலர்கள் எண்ணிக்கை வந்து 650. காரணம் ஒரு மாநகரம் பிளஸ் ஏர்போர்ட் கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்க இருந்தது. அதனால அங்க கொடுத்தது வந்து 650. அடுத்ததாக அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் கொடுத்த காவலர்களுடைய எண்ணிக்கை 287. பெரம்பலூர் மாவட்டத்தில் 480. நாகப்பட்டினம் மாவட்டம் 410. திருவாரூர் 413. நாமக்கல் 279. கரூர் 500. நாமக்கல்ல கூட இதே மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி சுமார் 34 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் பேசிய பத்திரிகையாளர் சந்திப்பு நான் கவனிச்சேன். எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுங்கண்ணா. ஏன் போச்சுன்னா 500 பேர் டிப்ளாய் பண்றோம். என்ன 500 டிப்ளாய் பண்ணாங்க? அவ்வளவு ஃபுட்டேஜ பாக்குறோம். போலீஸ்காரங்களே தெரியலையே, 100 பேர் கூட இல்லையே. வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க, டாக் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க, பாம்ப் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க, எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க, இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா 500 வரும். பட் அவங்க எல்லாம் டியூட்டியில் இல்லையல்ல, எங்கேயோ ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வண்டிகள் உட்கார்ந்து இருப்பாங்க போலீஸ் வண்டியில். அவங்களுக்கு தானே பிரயோஜனங்கண்ணா. அதனால அவர்கள் பம்மாத்து வேலை செய்யறாங்க. இரண்டாவது, பத்திரிகை நண்பர் ஒரு கேள்வி கேட்டீங்க, அண்ணே முதல்ல கேட்ட இடத்த கொடுக்காம ஏன் இந்த இடத்த கொடுத்தீங்க? அதுக்கு சரியான பதில் சொல்லலையே. இடத்த நீங்க கொடுத்துருக்கணும். கொடுக்கல அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் அவருக்கும் இந்த இடம் தான் கொடுத்தோம். எதிர்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் 2 பேரும் ஒரே இடத்துல பண்றாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, இளைஞர்கள் வர்றாங்க. எதிர்கட்சி தலைவருக்கும் பெரிய கூட்டம் கூடுது. இளைஞர் அன்கன்ட்ரோலபிள். இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா, எங்க மேல நிக்கிறாங்க அங்க நிக்கிறாங்க. அதனால இதையெல்லாம் ஒரு காவல்துறை உணரணும். என்பிஎல் நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜின்னு ஒரு கோர்ஸே இருக்கு. ஒருத்தர் 2 பேர் 5 பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் படிச்சுதானே அதிகாரி வந்திருக்காங்க. படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்காங்க. அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யாரு பேச்சு யாரு கேட்க மாட்டாங்க. அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை. மூன்றாவது, ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியா எதிர்கொள்ளணும். அதாவது ஒரு சிபிஐ என்கொயரி கேட்கறாங்கன்னா கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க, அதுவரை அரசியல் பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரு அரசியல் யாரும் பேச சொல்ல. முதலமைச்சர் அவங்க சரி ஒன் மேன் ஜஸ்டிஸ் அவங்க பண்றாங்கன்னா எந்த ஆங்கிள் பண்ண போறாங்கன்னா, ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்கா? எப்படி செக் பண்ண போறாங்க? கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னா. நான்காவது, பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க? ஏன் டிஜிபி போடல? திரும்ப அதே கேள்வி கேட்கிறேன். ஒரு டிஜிபின்னு போட்டா அத்தருக்கும் அதிகாரம் இருக்கும். பொறுப்பு டிஜிபி அவரு யார்கிட்ட பேசுறாரு? ஒரு டிஜிபின்னு போட்டா தானே கண்ட்ரோல் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வாரம் மாறிடுவார். ஏன்னா யூபிஎஸ்சி லிஸ்ட் கொடுத்தாலே மாத்திடுவாங்க. அப்ப பொறுப்பு டிஜிபி பேச்சுக்கு என்ன மரியாதை கிரவுண்ட்ல இருக்கும்? நீங்க டிஜிபி ஏன் போடல? ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் ஏன் போடல? அதுவும் எங்களுடைய குற்றச்சாட்டு. முதலமைச்சர் நான் வேகமா வந்தேன், நான் பேசினேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்கண்ணா. சரி வர நீங்கள் கையாளல. சரி, விஜய் வந்தனால நடந்துச்சுங்கிறீங்க. இந்தியன் ஏர்போர்ஸ் ஏரோ ஷோ விஜய் எங்க வந்தாரா? ஏன் 5 பேர் இறந்தாங்க? அதுக்கு பதில் சொல்லட்டும். அன்னைக்கு முதலமைச்சர் அங்க இருந்தீங்க, துணை முதலமைச்சர் இருந்தீங்க, 5 பேர் ஏன் இருந்தாங்க? 71 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. விஜய் எங்க போனாரா? உங்களுக்கு கிரௌட கண்ட்ரோல் பண்ண தெரியல. 4 ஆண்டுகள் அட்டர் ஃபெயிலியர். கிரௌட் மேனேஜ்மெண்ட், லா அண்ட் ஆர்டர், எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும், டிஜிபி எதுவுமே இல்லை, எல்லாம் ஃபெயிலியர். சும்மா வந்து விஜய் மேல அவங்க மேல நான் வச்ச குற்றச்சாட்டு பயணத்தினுடைய வடிவமைப்பை மாத்துங்க, அதான் என்னுடைய குற்றச்சாட்டு. மத்தபடி விஜய் தான் அதுக்கு காரணம். அதை ஏத்துக்க மாட்டாங்க. விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு, சீமான் அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு, எடப்பாடி என்ன உரிமை. ஒருத்தர் வரல, 1000 பேர் வரல, 1 லட்சம், அது மக்கள் உரிமை. வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க? அதனால விஜய் அவர்கள் அவருதான் காரணம். அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால் பயணத்தினுடைய வடிவமைப்பை சரியான முறையில் அவங்க பண்ணணும், அதை பண்ணல. அண்ணா, மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினேன். அந்த பசங்க எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறாங்க அப்படிங்கறதுக்காக அது சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க. பிரிகாஷனரி மெஷர் கட் ஆகல எனக்கு தெரிந்த வரை. அதான் நான் எல்லாத்துக்குமே மக்களுக்கு சொல்றேன், ஏங்க டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறீங்க? எதுக்குங்க கோயில் மேல ஏறுறீங்க, சர்ச் மேல ஏறுறீங்க? மாஸ்க் கீழ இருந்து பாருங்க எப்படி இத்தனை பேர் இறந்துட்டாங்க. இவங்க எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டவங்க, வெளியும் கிரௌட் இருந்தாங்கல்ல. ஆனால் நாமும் பாதுகாப்பா இருக்கணும், கூட வந்தவங்களும் பாதுகாப்பா இருக்கணும். அது முதல். இரண்டாவது, விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லிட்டேன். நான் சனிக்கிழமை வீக்கெண்ட் எல்லாமே பேசிட்டேன். ஆனால் ஏடிஜிபி மின்சாரம் கட் செய்யப்படவில்லை என்றால் மின்சாரம் கட்டாச்சு. ஆனா பிரிகாஷனரி மெஷர்ல டிஎன்இபி கட் பண்றாங்க. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறாங்க. அடர்ந்த இடம், நெருங்கிய சந்து, எங்கேயுமே ஸ்பேஸ் போறக்கு ஆம்புலன்ஸ்க்கு வழி இல்லை. ஆம்புலன்ஸ் எங்க தான் போகும்? அதனால இதெல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு சரியான முறையில் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இந்த 40 உயிர்களுடைய ஆத்மா
நம்மளை மன்னிக்கணும்னா தமிழ்நாட்டுல இன்னொரு உயிர் போகக்கூடாது. ஆனா பெரம்பலூரே டேஞ்சருங்கன்னா, பெரம்பலூரே இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு டேஞ்சர். ஆனா பெரம்பலூர் நல்ல வேலை அன்னைக்கு அசம்பாவிதம் நடக்கல. நானும் டிவியை பார்த்தேன், அந்த வீடியோவை பார்த்தேன். ஓரளவுக்கு முன்னாள் காவல்துறை அதிகாரிங்கிற முறையில் பார்க்க முடியுங்கண்ணா. பெரம்பலூர் வாஸ் டேஞ்சர் அண்ணா. அன்னைக்கு ஏதோ கடவுளுடைய இதில் தப்பிச்சாச்சு. அடுத்தது நாகப்பட்டினம் விடுங்க, வேற ஒரு திருவாரூர்ல விடுங்க. நாமக்கலுடைய ரோடு வேற. அதே இடத்துல பாரதிய ஜனதா கட்சியும் நம்ம கூட்டம் போட்டிருக்கோம். அந்த ரோட்டினுடைய தன்மை வேற. கரூர்ல வேலுச்சாமிபுரத்தினுடைய ரோடு இஸ் அன்ஃபிட். இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு அன்ஃபிட். அது 2000 பேர் 5000 பேத்துக்கான இடங்கனாது. அது 27,000 பேர் 30,000 பேத்துக்கான இடம் கிடையாது. அதனால் இடம் முதல் பிரச்சனை, பாதுகாப்பு குளறுபடிகள் இரண்டாவது பிரச்சனை. விஜய் அவர்களுடைய வடிவமைப்பு தான் பிரச்சனையோ தவிர விஜய் அவர்கள் இதில் பிரச்சனை இல்லை. அவருக்கு உரிமை இருக்கு, யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் சந்திப்பதற்கு. கம்ப்ளீட் ஃபெயிலியர். உளவுத்துறை என்ன சாதிச்சாங்க? என்ன சாதிச்சாங்க நீங்க சொல்லுங்க. கள்ளக்குறிச்சியில டிஎம்கே காரன் போய் விற்கிறான். என்ன பிடிச்சாங்க? பிடிக்கல. அந்த யாருன்னு பேரு நாங்க போட்டோம் பண்ணல. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோல எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாதா? சரி, உளவுத்துறை இவங்க சொல்றாங்க 3 மணில இருந்து மக்கள் சேராங்க. சரி, 3 மணிக்கு உளவுத்துறை தூங்குச்சா, 5 மணிக்கு தூங்குச்சா, 7 மணிக்கு தூங்குச்சா? 2000 பேர் வந்துட்டாங்க, 10,000 பேர் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்புங்க, ஐஜி ஸ்பாட்டுக்கு போங்க. அப்ப உளவுத்துறை என்னதான் செய்யறீங்க? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுக்கிறது மட்டும்தான் உளவுத்துறை டிஜிபி ஏடிஜிபியினுடைய வேலையா? உளவுத்துறை பொறுத்தவரை தமிழகத்துல பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கிற துறையா மாறிடுச்சு. முதலமைச்சருக்கு டெய்லி காலைல 8 மணிக்கு வீட்டுக்கு போய் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் பிரீஃபிங் கொடுக்கணும். அதான் தமிழக உளவுத்துறையினுடைய வேலை. அண்ணாமலை இட்லி சாப்பிட்டாரா, பூரி சாப்பிட்டா, இதான் அவங்க வேலை. எங்க போனா எங்க வந்தால். இதை விட்டுட்டு ரியல் டைம் ஆக்ஷனபிள் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை கொடுக்கல. அது 4 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய சாபக்கேடு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்.